அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் நீதிபதி கர்ணன் கோவையில் கைது செய்யப்பட்டார். தலைமறைவாக இருந்த நிலையில் கர்ணனை கைது செய்தனர் காவல்துறையினர். 1 மாதத்திற்கும் மேலாக தலைமறைவாக இருந்து வந்த கர்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 8 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றியவர். பின்னர் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றினார். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த இவர் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் குறுக்கிட்டது. பின் மீண்டும் அதில் இவர் குறுக்கிடும்படியாக தடை உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். நீதிபதிகளுக்கு இடையிலான மோதல் பெருத்த கவலையோடு இந்தியாவில் அனைவராலும் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாகவே தேடப்படுபவராக தலைமறைவாக இருந்து வந்தார் முன்னாள் நீதிபதி கர்ணன். தற்பொழுது அவர் கோவையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் நீதிபதி கர்ணனுக்கு மனநல பரிசோதனை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதனை எதிர்த்து கர்ணன் அவர்கள் 7 பேர் மீதும் 6 மாத சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளித்தார். அந்த உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினர். இதனையடுத்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சென்னை வந்த அவரை மீண்டும் தலைமறைவானார். அவரை கைது செய்ய பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது கோவையில் முன்னாள் நீதிபதி கர்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதில் தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறீங்க. மகாலிங்கம், விவரம் என்ன? கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி அருகே இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகத்தின் அருகே ஒரு கட்டிடத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணன் தலைமறைவாக இருந்ததாகவும் அங்கு வைத்து அவரை தற்பொழுது சுற்றி வளைத்து மேற்கு வங்க காவல்துறையும் தமிழக காவல்துறையும் இணைந்து கர்ணனை கைது செய்திருப்பதாக உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கர்ணனுக்கு உச்சநீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. அவருடைய பதவிக்காலம் கடந்த வாரம் நிறைவு அடைந்தது. கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு மேலாக கர்ணன் தலைமறைவாக இருந்து வந்தார். அதே போல உச்சநீதிமன்றத்திலும் இந்த கைது நடவடிக்கையிலிருந்து தம்மை விடுவிக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து மனு தாக்கல் செய்து வந்தார். ஆனால் தொடர்ந்து அவரது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் அங்கு தங்கியிருந்த பொழுது தற்பொழுது போலீசார் நீதிபதி கர்ணனை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவரை கல்கத்தா அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது ஒரு மிகப்பெரிய நீண்ட தேடலுக்கு பிறகு தற்பொழுது கொல்கத்தா போலீசார் நீதிபதி கர்ணனை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கைது செய்திருக்கிறார்கள். வெங்கட், நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவர் ஒரு கட்டிடத்தில் அனைவருக்கும் தெரிந்தார் போல இருந்ததாகத்தானே தெரிகிறது. இதில் தலைமறைவாக இருக்கும் அளவிற்கு என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. என்ன நிலவரம்? அதாவது தற்போதைய கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு அவர் விடுதியில் தங்கி இருந்தார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தலைமறைவாக இருந்தாரா அல்லது அங்குள்ளவர்களோடு இயல்பாக இருந்தாரா என்பது குறித்து இன்னும் முழுமையான தகவல் வரவில்லை. ஆனால் தற்பொழுது கோவையில் உள்ள உளவுத்துறை அதிகாரிகளும் அதே போல மேற்கு வங்கத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் தற்பொழுது அங்கு முகாமிட்டு இன்று மாலை 5 மணி அளவில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று முகாமிட்டு அவர் எந்த இடத்தில் இருக்கிறார், எது மாதிரியான தேடல் செய்து வந்திருக்கிறார், எது மாதிரியான பணிகள் அவர் செய்து வந்தார் என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் கர்ணன் கோவையில் இருப்பதை உறுதி செய்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிவிட்டது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு தற்பொழுது அவர் உறுதி செய்து அவர்தான் கர்ணன் என்பதையும் உறுதி செய்வதற்காக அவர்கள் காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது கர்ணன் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையும் உறுதி செய்தார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது தகவலை உறுதிப்படுத்தினார்கள். கர்ணன் ஓய்வு பெற்ற நீதிபதி தான் கர்ணனை தான் கைது செய்திருக்கிறோம் என்ற உறுதிப்படுத்துவதற்காக காலதாமதமானது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே காவல்துறை தரப்பிலிருந்து உறுதிப்பட்ட தகவல் தற்பொழுது வெளியாயிருக்கிறது. கடந்த 1 மாதத்திற்கு மேலாக கர்ணனை கொல்கத்தா போலீசார் தேடி வந்தார்கள், தமிழக போலீசார் உதவி செய்து வந்தார்கள். எனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கர்ணன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரைவில் கல்கத்தா அழைத்து செல்லப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.